நான் 2 அடி போய் பார்த்தேன். அடிச்சாங்களான்னு கேட்டேன். அடிச்சாங்க. நீ சீக்கிரம் வெளியே எடு அப்படின்னு. இன்னைக்கு பண்ணதாவா பொய் சொல்லுதாகா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும். அதுக்கு பிறகு பாடியை வாங்குவேன். இப்படி இறந்துட்டோம்னு சொல்லி 4 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஒரு கோலையே கிடையாது. அதனால் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். கோட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மா தான் பார்க்க போனாங்க. சரி, பார்த்துட்டு இடம்னு சொல்லிச்சு, நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன செஞ்சாங்க, நான் 2 தடவை பார்க்க போனேன். அடித்தாங்க. சீக்கிரம் நீ எடு அப்படின்னு. நான் 2 அடி போய் பார்த்தேன். அடித்தாங்களான்னு கேட்டேன். அடித்தாங்க. நீ சீக்கிரம் வெளியே எடு அப்படின்னு. இன்னைக்கு தான் வக்கீல போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு இடத்துலாம் தான் சொன்னார். எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இறந்து போச்சு. 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. இது போக்சோ சட்டத்தில் பிடிச்சிட்டு போய் நான் ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்திருந்தேன். வாய்தாவுக்கு போகலன்னு சொல்லி போலீஸ் வந்து 15 நாளைக்கு நல்ல ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கி பண்ணதாவா பொய் சொல்லுதாகா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும். அதுக்கு பிறகு பாடியை வாங்குவேன். ஒரு 4 மணி போல் ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து ஒரு புடியாண்டுக்காண்டி ஒரு 3 மாதம் வாய்தா போகிறனால புடியாண்டு போட்டு பிடிச்சி போனாங்க. ஒரு 13 நாளைக்கு பிடிச்சி இன்றைக்கி வாய்தா கொண்டா தெங்காசிக்கு நேற்று பார்த்ததுக்கு 1000 ரூபா ஃபோன் பண்ணதுக்கு மட்டும் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 11 மணிக்கு 1000 ரூபா போட்டு விட்டாச்சு. அவனுக்கு பழையங்கோட்டை ஜெயிலேருந்து நம்பி தூப்பட்டி இறந்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து நம்ப மாட்டோம். அவனை நேற்று தான் வாய்தா கொண்டா நேற்று நாங்கள் பார்த்து பேசணும். அவன் ஜாமீன் எடுக்க சொல்லியிருந்தோம். நாங்கள் எடுக்க வைக்கல்ட்டு பேசி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீட்டுக்கு ஃபோன் பேசுறதுக்காண்டி 1000 ரூபா போட்டு விட சொல்லி தான் போட்டு விட்டுவாச்சு. திரும்பி இறந்துட்டோம்னு சொல்லி 4 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஒரு கோலையே கிடையாது. அதனால் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.